மணிரத்னம் சார் கடல் படம் பண்ணினேன். ஓகே. என்னுடைய ஷார்ட் முடிஞ்சதும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி டெலிஃபோன் ராஜ் வெரி குட் வெரி குட் இப்படி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மணிரத்னம் சார் எனக்கு சொல்லுவார். சூரி சார் வந்து பரோட்டா காமெடி பண்ணார். ஆல்மோஸ்ட் பரோட்டா விட ஊத்தப்பம் உடம்புக்கு நல்லது. ஊத்தப்பம் பண்ணினேன், மக்களுக்கு தெரியப்பட்டேன், சேனலுக்கு தெரியப்பட்டேன். வரல. என்ன காரணம்னா எல்லாருக்கும் வந்து அந்த யோகம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு யோகி பாபு நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நல்ல மனிதர், கஷ்டப்பட்டு வந்தவர், மிக எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு இருக்கிறார், அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ஓகேண்ணா. இன்னைக்கு அவர் இருக்கிறாரு, எந்த காமெடியுமே இல்லை, இவரை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. உங்களுக்கு அப்புறம் நடிக்க வந்தவங்க சூரி, முனிஷ்கானு, அதுக்கப்புறம் மொட்டை ராஜேந்தர், இவங்க என்ன விஷயம் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்கன்றதுனால தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இந்த இடத்த நம்ம ஏன் விட்டுட்டுமே அப்படின்ட்டு யோசிச்சிருக்கீங்களா? நான் போற இடங்கள் எல்லாமே மணிரத்னம் சார் கடல் படம் பண்ணினேன். ஓகே. என்னுடைய ஷார்ட் முடிஞ்சதும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி டெலிஃபோன் ராஜ் வெரி குட் வெரி குட் இப்படி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மணிரத்னம் சார் எனக்கு சொல்லுவார். கடல் படத்துல சூப்பர். மணிரத்னம் சாருக்கு என் பேரெல்லாம் தெரியுதான்னு கூட நான் வந்து பிரமிச்சு போனேன். புரியுதுங்களா? பாக்கியராய் சார் கிட்ட ஒரு வருஷம் ஒரு சீரியல் பண்ணினார், ஒரு கதைன்னு என்ன மெயின் காமெடினா வச்சு பண்ணார். சூப்பர். அப்போ அவர் கேட்குறாரு, இவ்வளவு நாள் எங்கேயா போயிருந்த? இந்த நேற்றுக்கு எடிட்டிங் பண்ணும்போது அந்த சுமித்ரா ரெட்டி விழுந்து சிரிச்சு ஐயோ என்ன ரியாக்ஷன், நேரம் செட்டில் ஆயிருக்கணுமே என்னாரு. அன்னைக்கு 78-79 வீட்டு வாசலில் இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்கும்போது கொடுத்துருந்தா நான் செட்டில் ஆயிருப்பேன் சார் அப்படின்னு. தங்கர் பச்சான் என்ன டைரக்டர் கேட்டார், இந்த முகத்துல இத்தனை விதமான நடிப்பான்னு கேட்டாரு. சூப்பர். நிறைய பேர் என்ன பாராட்டாதவங்க யாருமே கிடையாதுங்க, நடிச்சால் பாராட்டுவேன். நான் போய்கிட்டு கேரவன் கேட்கறது, கேரவன்லாம் மெர்சல் படத்துல அட்லீஸ்ட் சார் எனக்கு வந்து கேரவன்ல உட்கார சொல்லுங்க அவரேன்னாங்க. உட்கார வெக்கமா இருந்துன்னு சொல்லி ஒரு கடம் நடி போய் உட்காந்துட்டு இருந்தேன். மத்தியானம் சாப்பாடுக்கு கேரவன்ல இருக்குது போய் சாப்பிடுங்கன்னாங்க. ஐயோ கேரவன்ல போய் உட்காரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் கூல்ட்ரிங்க்ஸ் அன்னைக்கு குடிச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்தேன். ஓகே. நான் வந்து நடிச்ச எல்லாமே நல்லா பண்றேன். அதாவது சினிமாவில் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் அமையாது. ஏன் சூரி சார் வந்து பரோட்டா காமெடி பண்ணாரு, ஆல்மோஸ்ட் பரோட்டா விட ஊத்தப்பம் உடம்புக்கு நல்லது. ஊத்தப்பம் பண்ணினேன், மக்களுக்கு தெரியப்பட்டேன், சேனலுக்கு தெரியப்பட்டேன். வரல. என்ன காரணம்னா எல்லாருக்கும் வந்து அந்த யோகம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். வாய்ப்பை விட அது யோகம் தான். அதாவது அப்படி ஒரு கிருஷ்ண பரமாத்மாவோ அல்லது ஏதோ சாமி அப்படி ஒரு அருள் காமிச்சாதான். இன்னைக்கு யோகி பாபு நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நல்ல மனிதர், கஷ்டப்பட்டு வந்தவர், மிக எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு இருக்கிறார், அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ஓகேண்ணா. இன்னைக்கு அவர் இருக்கிறாரு, எந்த காமெடியுமே இல்லை. ஓகே. சூரி ஹீரோவா போயிட்டாரு, சந்தானம் ஹீரோவா போயிட்டாரு, வடிவேல் சாரும் கிட்டத்தட்ட ஹீரோவா போயிட்டாரு, விவேக் சார் செத்தே போயிட்டாரு, மயில்சாமி செத்து போயிட்டாரு. இவரை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன் வரல? ஏன் இருக்காப்லையா முனிஷ்காந்த் இருக்காரு, காளி வெங்கட் இருக்காரு, கருணாஸ் இருக்காரு, கஞ்சா கருப்பு இருக்காரு. ஏன் இவருக்கு ஈக்குவலா வர முடியல? அது ஒரு இறைவனுடைய ஒரு அருள் கூட நான் சொல்வேன். எனக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும், முருகனுடைய அருள் கூட அவருக்கு இருக்கலாம். அதுதான் நான் வர முடியாது. மற்றபடி நான் வந்து சம்பளம் எனக்கு இவ்வளவு வேணும்னு கேட்க மாட்டேன். எனக்கு நல்ல சம்பளமே கொடுப்பாங்க. என்ன நீ கம்மியா இருக்கு எண்ணி கூட பார்க்க மாட்டேன். உள்ள வச்சுட்டு எங்கேயாவது சந்தில போய் நின்றுட்டு அங்க எண்ணுவேன். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டேன். எனக்கு இது வேணும் சாப்பிடாம கூட உட்காருவேன். எனக்கு ஷூட்டிங்னா காலைல போய் சாப்பிட்டீங்களானே, சாப்பிட்டேன்ட்டு அப்படிதான் இருப்பேன். எனக்கு இந்த ஷூட்டிங் எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வந்து குடும்பத்தையே விட்டு வந்தவன், என்னையே நான் அவ்வளவு தியாகம் பண்ணவன், சினிமா நான் எவ்வளவு ஆர்வமா இருப்பேன். எந்த இதுவும் இல்லை, ஏதோ ஒண்ணு என்னைக்காவது நாளைக்கு வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப 63 வயசாச்சு, ஒரு 70 வயசுக்குள்ளேயாவது வந்துட முடியாதான்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன்.